Welcome to FM Institute, India's #1 oil and gas training center. நீங்க 10th, 12th, ITI, டிப்ளமா இல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா? டாப் கல்ஃப் ரிஃபைனரிஸ் லைக் KNPC இல்ல கட்டார் எனர்ஜில வர்க் பண்ணனும் ட்ரீம் பண்றீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். வீட்ல இருந்தே லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. FM இன்ஸ்டிடியூட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரெயின் பண்ணுவோம் with real industry modules ding. PNID, permit receiver, fire watcher, valve technician மாதிரி. லேர்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அப்ளை நவ் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம டீம் பர்சனலா கைட் பண்ணோம் ட்ரெய்னிங் டு கல்ஃப் பிளேஸ்மெண்ட் வரைக்கும். FM இன்ஸ்டிடியூட் லேர்ன், கெட் ட்ரெயின்ட், கெட் பிளேஸ்ட். ஆயில் அண்ட் கேஸ் நாலேஜ் வேணுமா அண்ட் கல்ஃப் கரியர் ட்ரீமா? இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஜாப் அப்டேட்ஸ், கோர்ஸ் நியூஸ், இன்டர்வியூ அலர்ட்ஸ்க்கு நம்ம சோஷியல் மீடியா பேஜஸா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ட்ரை பண்ற எல்லாருக்கும். லெட்ஸ் grow together. FM Institute, India's #1 oil and gas training center. வணக்கம். நீங்க ஒரு ஷட்டவுன் சைட்ல வேலை செய்றீங்க. அங்க எத்தனையோ எக்யூப்மெண்ட், பார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு நாம பேச போறது பார்க்க ரொம்ப சின்னதா ஒரு ஓரமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு பெரிய பிளான்ட்டோட ஹார்ட் மாதிரி அது. ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட் பத்தி. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஷட்டவுன் ஸ்பேர் பார்ட் கேஸ்கெட் பத்தி தாங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது இல்லாம பைப்லைன் இல்ல, எக்யூப்மெண்ட் இல்லன்னு கூட சொல்லிடலாம். நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த கேஸ்கெட் ஒரு சாதாரண பொருள் மாதிரி தெரியலாம். ஆனா அதோட செயல்பாடு நின்னுடுச்சுன்னா மொத்த பிளான்ட்டோட சேஃப்டி, ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடும். அதனால இந்த கேஸ்கெட்டோட முக்கியத்துவத்தையும் அது எப்படி சரியா வேலை செய்யுதுங்கிறதையும் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம் வாங்க. சரி, அப்போ முதல் கேள்விக்கே வந்துடலாம். கேஸ்கெட்னா என்ன? ரொம்ப பேசிக்கா ஆரம்பிக்கலாம். அது என்ன பொருள், என்ன பண்ணுது? கேஸ்கெட் கேஸ்கெட்டுங்கிறது அடிப்படையில ஒரு சீலிங் மெட்டீரியல். சொல்லப்போனா கசிவை தடுக்கிற ஒரு பொருள். பொதுவா பாத்தீங்கன்னா 2 தனித்தனி சர்ஃபேசஸ், உதாரணத்துக்கு 2 பைப் ஃபிளாஞ்சஸ், அது ஒன்னா சேர்த்து போல்ட் போட்டு இணைக்கும் போது அந்த 2 பரப்புகளுக்கும் நடுவுல இந்த கேஸ்கெட்டை வைப்பாங்க. இதோட மெயின் பர்பஸ் உள்ள இருக்கிற பொருள், அது ஸ்டீமா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஃப்ளூயிட், அது வெளியே கசியாம லீக்கேஜ் ஆகாம தடுக்கிறது தான். ஓகே. அப்போ இது ஒரு தடுப்பு மாதிரி 2 சர்ஃபேஸ்க்கு நடுவுல லீக்கேஜை பிளாக் பண்ணுது. இது எப்படி அந்த வேலையை செய்யுது? சும்மா நடுவுல வச்சா போதுமா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க 2 ஃபிளாஞ்ச் சர்ஃபேஸ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவுதான் ஸ்மூத்தா தெரிஞ்சாலும் ரொம்ப மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அதுல சின்ன சின்ன பள்ளங்கள், மேடுகள், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கேஸ்கெட்டை நடுவுல வச்சு போல்ட்டை சரியான அளவுல டைட்டன் பண்ணும்போது கேஸ்கெட் மேல ஒரு அழுத்தம், கம்ப்ரெஷன் உருவாகும். இந்த அழுத்தத்தினால அந்த கேஸ்கெட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது அந்த சின்ன சின்ன கேப்ஸ்ல எல்லாம் போய் ஃபில் ஆகி ஒரு டைட் சீல், ஒரு இறுக்கமான முத்திரையை உருவாக்கும். இதுதான் அதோட பேசிக் ஃபங்க்ஷன். முக்கியமா ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர் இடங்கள்ல இந்த சீல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ இருக்கா? கண்டிப்பா. நம்ம எல்லாருடைய வீட்ல இருக்கிற பிரஷர் குக்கர் பாத்திருக்கீங்களா? அதோட மூடியில ஒரு கருப்பு ரப்பர் ரிங் இருக்கும், பாத்திருப்பீங்க தானே? அது ஒரு வகையான கேஸ்கெட் தான். அந்த ரிங்க சரியா அதோட இடத்துல உட்காரலைனாலோ இல்ல அது கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தாலோ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. குக்கர்ல பிரஷர் நிக்காது, ஸ்டீம் வெளியே லீக் ஆயிட்டே இருக்கும், உள்ள வச்ச சாப்பாடு சரியா வேகாது. அதே மாதிரி தான் ஒரு ரிஃபைனரி இல்ல ஒரு கெமிக்கல் பிளான்ட்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ல இந்த கேஸ்கெட் வேலை செய்யுது. அங்க லீக்கேஜ் ஆனா விளைவுகள் ரொம்ப அதிகம். குக்கர்ல இருக்கிற ரப்பர் ரிங் மாதிரி கேஸ்கெட் ரிஃபைனரி எக்யூப்மெண்ட்ல இருக்கும். ஆஹா, ரொம்ப அருமையான உதாரணம். பிரஷர் குக்கர் ரிங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கேஸ்கெட்டோட வேலை என்னன்னு புரிஞ்சிடும். சரி, இந்த கேஸ்கெட் எங்கெல்லாம் முக்கியமா பயன்படுது? பிளான்ட்ல நிறைய இடங்கள்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, இது பல இடங்கள்ல பயன்பட்டாலும் சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபிளாஞ்ச்ட் ஜாயின்ஸ். இதுதான் நீங்க ரொம்ப அதிகமா பார்க்கக்கூடிய இடம். பைப்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அத ஒன்னோட ஒன்னு இணைக்கிற ஃபிளாஞ்ச் இணைப்புகள்ல இது இல்லாம இருக்கவே இருக்காது. சின்ன பைப்ல இருந்து பெரிய பைப் வரைக்கும் எல்லா ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட்லயும் கேஸ்கெட் கண்டிப்பா இருக்கும். இதுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த ஃபிளாஞ்ச்க்கு ஏத்த மாதிரி கேஸ்கெட்டை செலக்ட் பண்ணணும். பைப் ஜாயிண்ட்ல ஃபிளாஞ்ச் கூட கேஸ்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. சைட்ல மெயின்டெனன்ஸ்க்கு பைப் பிரிக்கும் போது இந்த ஃபிளாஞ்சுக்கு நடுவுல கேஸ்கெட்டை மாத்திரத நான் பார்த்திருக்கேன். வேற எங்க?
அடுத்தது ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ். நீங்க ஷட் டவுன்ல ஹீட் எக்ஸ்சேஞ்சரை மெயின்டெனன்ஸ்க்கு திறக்கும்போது, உதாரணமா அதோட சேனல் கவரை கழட்டும்போது, அங்க ஏற்கனவே இருந்த பழைய கேஸ்கெட்டை கண்டிப்பா எடுத்துட்டு புது கேஸ்கெட் மாத்தணும். இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஏன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல உள்ள ஃப்ளூயிடும் வெளியே இருக்கிற ஃப்ளூயிடும் ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகாம இருக்கணும், வெளியே லீக் ஆகாமலும் இருக்கணும். அதுக்கு இந்த கேஸ்கெட் ரொம்ப முக்கியம். சேனல் கவர் ஓபன் பண்ணா கேஸ்கெட் ரீப்ளேஸ் பண்ணணும். சரிதான். அடுத்தது மூணாவதா வெசல் கவர்ஸ். பெரிய பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்ஸ், ரியாக்டர்ஸ், காலம்ஸ் மாதிரி எக்விப்மெண்ட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு இல்ல உள்ள வேலை செய்யறதுக்கு மேலேயோ இல்ல சைட்லேயோ மேன்ஹோல் கவர்ஸ் இருக்கும். இந்த கவர்ஸை திறந்தா அங்க இருக்கிற கேஸ்கெட்டையும் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படி மாத்திடுவாங்க. சில சமயம் இதுக்கு பானெட் கேஸ்கெட்ஸ், மல்டி பீஸ் பாடி சீல் கேஸ்கெட்ஸ்னு வேற வேற பேர் இருக்கும். ஆனா அடிப்படை வேலை ஒண்ணுதான். உள்ள இருக்கிற பிரஷரையும் மெட்டீரியலையும் லீக் ஆகாம பாத்துக்கிறது. டாப் மேன்ஹோல் ஓபன் பண்ணும்போது கேஸ்கெட் மேண்டேட்டரி. ஆக ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோகெமிக்கல், பவர் ஜெனரேஷன், கெமிக்கல் பிளான்ட்ஸ், இப்படி எங்கெல்லாம் ஒரு பொருளை, அதாவது ஃப்ளூயிட் இல்ல கேஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக பைப் பயன்படுத்துறாங்களோ இல்ல ப்ராசஸ் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட் பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் இந்த கேஸ்கெட் ஒரு தவிர்க்க முடியாத பாகமா இருக்கு. மிக சரி. அது மட்டும் இல்ல, மரீன் அப்ளிகேஷன்ஸ், சில ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல கூட இதோட பயன்பாடு இருக்கு. எங்கெல்லாம் கண்டெய்ன்மெண்ட், அதாவது கசிவில்லாம பாத்துக்கிறது முக்கியமோ அங்க கேஸ்கெட் இருக்கும். நாம இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஷட் டவுன் கான்டெக்ஸ்ட்க்கு வருவோம். ஷட் டவுன் சமயத்துல இதோட முக்கியத்துவம் பல மடங்கு அதிகமாகுதே. ஏன் அப்படி? எல்லா எக்யூப்மெண்ட்டையும் திறந்து மெயின்டெனன்ஸ் பண்றோம். அப்போ இந்த கேஸ்கெட்டை சரியா மாத்த வேண்டிய அவசியம் என்ன? மாத்தலைன்னா என்ன பிரச்சனை வரும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஷட் டவுன்ங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் இல்லையா? நிறைய எக்விப்மெண்ட்டை பிரிச்சு சரி செஞ்சு திரும்ப அசெம்பிள் பண்றோம். இந்த சமயத்துல கேஸ்கெட் விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட அது பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுடும். பிளான்ட்டை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது லீக்கேஜ் வரலாம். கேஸ்கெட் சரியில்லைன்னா ஷட் டவுன் சைட்ல லீக்கேஜ் வரும். இந்த லீக்கேஜ் பார்க்க சின்னதா ஆரம்பிக்கலாம், ஆனா அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கலாம். என்ன மாதிரி விளைவுகள்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முக்கியமா ஒரு 4 விஷயங்கள் சொல்லலாம். 1, சேஃப்டி ரிஸ்க். இதுதான் முதன்மையானது, ரொம்ப முக்கியம். லீக் ஆகிற பொருள் ஒரு ஃபிளாமபிள் கேஸா இருக்கலாம், எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு, இல்ல ஒரு டாக்ஸிக் லிக்விடா, நச்சு திரவமா இருக்கலாம். அப்படி லீக் ஆனா அங்க வேலை செய்யறவங்களோட உயிருக்கே ஆபத்து. ஒரு சின்ன ஸ்பார்க் கூட பெரிய தீ விபத்துக்கோ இல்ல எக்ஸ்ப்ளோஷனுக்கோ காரணமாகலாம். இது மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். சேஃப்டி ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஆமா, இது ரொம்ப பயங்கரமான விஷயம். நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அடுத்து 2வது ப்ரொடக்ஷன் லாஸ். இப்போ ஒரு லீக்கேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த எக்விப்மெண்ட்டையோ இல்ல சில சமயம் மொத்த பிளான்ட்டையோ நிறுத்த வேண்டியது வரும். ஷட் டவுன் முடிஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. திரும்பவும் நிறுத்துறதுனா எவ்வளோ பெரிய உற்பத்தி இழப்பு! லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த இழப்பு பல கோடி ரூபாயில கூட இருக்கலாம். டைம் இஸ் மணி இல்லையா? ஷட் டவுன்ல இது பெரிய இஷ்யூ. உண்மைதான், ரொம்ப பெரிய இழப்பு அது. 3வது என்ன? 3, என்வாயன்மெண்டல் டேமேஜ். லீக் ஆகுற பொருள் காத்துலயோ தண்ணியிலையோ இல்ல நிலத்திலேயோ கலந்தா அது சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கடுமையான அபராதங்கள், ஹெவி என்வாயன்மெண்டல் ஃபைன்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை கிளீன் பண்றதுக்கு தனியா செலவாகும். கம்பெனியோட ரெப்யூட்டேஷனுக்கு பெரிய பாதிப்பு. லாஸ்ட் சேல்ஸ் டியூ டு புவர் இமேஜ்னு கூட சொல்லுவாங்க. பாதுகாப்பு, உற்பத்தி, சுற்றுச்சூழல், இதுவே பெரிய பிரச்சனைகள். 4வதா என்ன சொன்னீங்க? 4வது காஸ்ட். நேரடி உற்பத்தி இழப்பை தாண்டி நிறைய மறைமுக செலவுகள், இன்விசிபிள் காஸ்ட்ஸ் இருக்கு. லீக்கேஜை சரி செய்யறதுக்கு ஆட்கள் தேவை இல்லையா? லேபர் காஸ்ட். புது கேஸ்கேட், போல்ட்ஸ், நட்ஸ் மாதிரி பொருள் செலவு, மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு. லீக்கான ஃப்ளூயிட், கேஸ் வீணானது ஒரு நஷ்டம், லாஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த லீக்கேஜ் காரணமா வீணான ஆற்றல், வேஸ்டட் எனர்ஜி. இப்படி கணக்கு பார்த்தா ஒரு சின்ன கேஸ்கெட் சரியா இல்லாததால வர்ற மொத்த செலவு அந்த கேஸ்கெட்டோட விலையை விட பல 100, ஏன் சில சமயம் 1000 மடங்கு கூட அதிகமா இருக்கும். வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஆயில் அண்ட் கேஸ் ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ற கேஸ்கெட் வகைகளை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம்.
நம்மகிட்ட சில குறிப்புகள் இருக்கு. அந்த கேஸ்கெட் டைப்ஸ் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ் வழிகாட்டி மாதிரி வச்சுக்கலாம். ஷட் டவுன்ல டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த நேரத்துல தப்பான கேஸ்கெட்டை செலக்ட் பண்ணிட்டா லீக் ஆகும், திரும்பவும் கழட்டி மாட்டி ஒரே ரீவொர்க் தான். ப்ராஜெக்ட் லேட் ஆகும், காஸ்ட் ஏறும். அதனால கேஸ்கெட் பத்தின நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம ஒரு 6 முக்கியமான கேஸ்கெட் வகைகளை ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப கரெக்டான பாயிண்ட். முதல்ல கேஸ்கெட் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பைப் ஃபிளாஞ்சஸ் இருக்குன்னு வைங்க. அதை ஒண்ணா ஜாயின் பண்ணும்போது நடுவுல கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கலாம். அந்த கேப்பை ஃபில் பண்ணி உள்ள போற ஃப்ளூயிட், அது தண்ணியா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், ஸ்டீமா இருக்கலாம், ஏன் சில சமயம் ரொம்ப ஹாசார்டஸ் கெமிக்கலா கூட இருக்கலாம். அது லீக் ஆகாம சீல் பண்றதுக்கு தான் இந்த கேஸ்கெட். இது ஒரு சீலிங் காம்பனன்ட். எந்த கேஸ்கெட் போடணுங்கிறது சும்மா இல்ல. அங்க என்ன பிரஷர் இருக்கு, டெம்பரேச்சர் எவ்வளோ, என்ன மாதிரி ஃப்ளூயிட் போகுது, ஃபிளாஞ்சோட டிசைன், இது எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, அப்ப வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது கம்ப்ரெஸ்ட் ஆஸ்பெஸ்டாஸ் ஃபைபர், CAF கேஸ்கெட். பேர்ல ஆஸ்பெஸ்டாஸ் இருந்தாலும் இப்போலாம் ஆஸ்பெஸ்டாஸ் இல்லாத நான் ஆஸ்பெஸ்டாஸ் ஃபைபர், அதாவது CNAF தான் அதிகம் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சேஃப்டிக்காக. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். முன்னாடி அஸ்பெஸ்டஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா அதோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா இப்போ நான் அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸ், எரமேட், செல்லுலோஸ் மாதிரி வேற மெட்டீரியல்ஸ் வச்சு CNAF கேஸ்கெட்ஸ் தான் பண்றாங்க. இது ஒரு ஃபிளாட் ஷீட் கேஸ்கெட். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட் ரொம்ப கம்மி, லோ காஸ்ட். நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு ஈஸியா வெட்டி கட் பண்ணி மாட்டிக்கலாம். ரீப்ளேஸ் பண்றதும் சுலபம். இது ஒரு பேசிக் கேஸ்கெட் மாதிரி. ஓகே, அப்போ விலை குறைவு, ஈஸியா யூஸ் பண்ணலாங்கிறது இதோட பிளஸ். ஆனா இது எல்லா இடத்துக்கும் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னீங்களே, அதோட லிமிட்டேஷன் என்ன? எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? நிச்சயமா இது எல்லாத்துக்கும் போட முடியாது. இதோட மெயின் லிமிட்டேஷன் இது ஹை டெம்பரேச்சர் தாங்காது. பொதுவா ஒரு 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அதோட லிமிட். அதுவும் அதுல என்ன ஃபைபர் பைண்டர் யூஸ் பண்றாங்கங்கறத பொறுத்து கொஞ்சம் மாறும். அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவான கெமிக்கல்ஸ், சொல்லப்போனா அரிக்கும் தன்மை கொண்ட ஆசிட், காரம் போற லைன்களையும் இதை போட முடியாது. சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். பெரும்பாலும் வாட்டர் லைன்ஸ், லோ பிரஷர் ஸ்டீம், ஏர் லைன்ஸ், சில ஆயில் லைன்ஸ் மாதிரி சிம்பிள் சர்வீசஸ், அதாவது லோ பிரஷர்லேருந்து மீடியம் பிரஷர் வரைக்கும் இருக்கிற யூட்டிலிட்டி லைன்ஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். சின்ன பைப் ஃபிளாஞ்சஸ்க்கு இது ஒரு நல்ல காஸ்ட் எஃபெக்டிவ் சாய்ஸ். ஓகே, அடுத்த ஸ்பைரல் போன் கேஸ்கெட். இது ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்பவே பாப்புலர் இல்லையா? ஷட் டவுன் வேலைகள்ல இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குன்னு சொல்வாங்க. சந்தேகமே இல்லாம ஷட் டவுன்ஸ்ல மிக மிக அதிகமா யூஸ் பண்ற கேஸ்கெட் இதுதான். ரொம்ப ரிலையபிள். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஸ்பெஷல். ஒரு மெல்லிய V ஷேப் இல்ல W ஷேப் மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு ஃபில்லர் மெட்டீரியல், பொதுவா கிராஃபைட் இல்லனா PTFE இருக்கும். இதை ஒன்னு மாத்தி ஒன்னு வச்சு ஸ்பைரல் மாதிரி, அதாவது சுருள் மாதிரி சுத்தி செய்வாங்க. இந்த டிசைன் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ஷன் கொடுக்கும். அதனால இது ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர், கிட்டத்தட்ட 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட நல்லா தாங்கும். சில சமயம் இன்னும் அதிகமா கூட போகும். அது மட்டும் இல்லாம வைப்ரேஷன், அப்புறம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதாவது சூடுல விரிவடைகிறது, இதையெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணும். இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் இதோட சீக்ரெட் போல. இது எங்கெல்லாம் முக்கியமா தேவைப்படும்? இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? இது ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப வெர்சடைல். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், ரியாக்டர்ஸ், காலம்ஸ், வால்வ் பானெட்ஸ், பம்ப் கேசிங்ஸ் மாதிரி கிரிட்டிக்கல், செமி கிரிட்டிக்கல் எக்விப்மெண்ட்ல இதை பார்க்கலாம். குறிப்பா 4 இன்ச்ல இருந்து 24 இன்ச் வரைக்கும் இருக்கிற பைப் ஃபிளாஞ்சஸ்ல இது ரொம்ப காமன். இதுல பொதுவா ஒரு அவுட்டர் சென்ட்ரிங் ரிங் இருக்கும். அது கேஸ்கெட்டை ஃபிளாஞ்சில் சென்ட்ரா வைக்க ஹெல்ப் பண்ணும். சில சமயம் ஹை பிரஷருக்காகவும் ஃபில்லர் வெளியே வராம இருக்கவும் ஒரு இன்னர் ரிங்கும் இருக்கும். நீங்க ஷட் டவுன்ல ஃபிளாஞ்சை பிரிக்கும் போது இந்த மாதிரி ஸ்பைரல் வவுண்ட் கேஸ்கெட்டை கண்டிப்பா பாப்பீங்க. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். மெட்டாலிக் ரிங் டைப் ஜாயிண்ட், சுருக்கமா RTJ கேஸ்கெட். பேர்லே மெட்டல் இருக்கு, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே. ஆமா, இது முழுக்க முழுக்க சாலிட் மெட்டலால செஞ்ச ஒரு ரிங், வளையம் மாதிரி. ஆனா இத சாதாரண ஃபிளாட் ஃபேஸ் ஃபிளாஞ்ச்லயோ ரேஸ்ட் ஃபேஸ் ஃபிளாஞ்ச்லயோ யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலா RTJ ஃபிளாஞ்சுன்னு இருக்கும். அந்த ஃபிளாஞ்ச் ஃபேஸ்ல ஒரு பள்ளம், ஒரு குரூவ் வெட்டியிருப்பாங்க. இந்த மெட்டல் ரிங் அந்த குரூவ்ல போய் கரெக்டா உட்காரும்.
போல்ட்டை டைட் பண்ணும்போது இந்த மெட்டல் ரிங் கொஞ்சம் டீஃபார்ம் ஆகி அந்த ஃபிளாஞ்ச் க்ரூவ் கூட சேர்ந்து ஒரு மெட்டல் டு மெட்டல் சீலை உருவாக்கும். ரொம்ப டைட்டான சீல். இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஜாப்ஸ்ல, அதாவது சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற இடங்கள்ல கண்டிப்பா யூஸ் பண்ணணும். மிக மிக அதிக பிரஷர் உள்ள சிஸ்டம்ஸ்க்கும் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட தாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மெட்டல் டு மெட்டல் சீல் கேட்கவே ரொம்ப செக்யூர்டா இருக்கு. இது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்ல கிடைக்கும்? எந்த மாதிரி இடங்கள்ல இது இல்லாம வேலையே நடக்காது? இதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். சாஃப்ட் அயன், லோ கார்பன் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது SS304, SS316 மாதிரி. அப்புறம் சில ஸ்பெஷல் கேசஸ்ல இன்கோனல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கொரோஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா ஃபிளாஞ்ச் மெட்டீரியலை விட கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல்ல ரிங் இருக்கும். அப்போதான் அது டீஃபார்ம் ஆகி நல்ல சீல் பண்ணும். அங்க இருக்கிற பிரஷர், டெம்பரேச்சர், ஃப்ளூயிட் என்ன போகுதுன்னு பார்த்து சரியான மெட்டீரியல் செலக்ட் பண்ணும். இது எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. ரிஃபைனரிஸ், ஆஃப்ஷோர் ரிக்ஸ், அதாவது கடல்ல இருக்கிற ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ், ஹை பிரஷர் ஹெச்பி செப்பரேட்டர்ஸ், வெல்ஹெட் எக்விப்மெண்ட், கிறிஸ்மஸ் ட்ரீஸ், அப்புறம் ஹை பிரஷர் கேஸ் சர்வீஸ் லைன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஹை ரிஸ்க் இடங்கள்ல சேஃப்டிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க சின்ன லீக் கூட பெரிய ஆக்சிடென்ட் ஆக்கலாம். அதனால இங்க ஆர்டிஜே தான் ஸ்டாண்டர்டு. இதோட இன்ஸ்டலேஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சரி சரி. இப்போ இவ்வளோ ஹைடெக் கேஸ்கெட்ல இருந்து கொஞ்சம் சிம்பிளான கேஸ்கெட்க்கு வருவோம். ரப்பர் கேஸ்கெட். இது நம்ம வீட்ல பிரஷர் குக்கர் மூடியில இருக்கிற ரப்பர் ரிங் மாதிரி தானே? அப்படி யோசிக்கலாமா? அந்த அனாலஜி ஓரளவுக்கு கரெக்ட் தான். பேசிக் பிரின்சிபிள் ஒண்ணுதான். 2 சர்ஃபேஸ் நடுவுல ஒரு தடைய உருவாக்கி சீல் பண்றது. ஆனா இது இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக பலவிதமான ரப்பர் கம்பவுண்ட்ஸ்ல வெவ்வேறு தேவைகளுக்கு ஏத்த மாதிரி செஞ்சது. இது வாட்டர் லைன்ஸ், ஏர் லைன்ஸ், ரொம்ப கரோஷன் இல்லாத ஃப்ளூயிட்ஸ் போற சிஸ்டம்ஸ் மாதிரி சாதாரண சர்வீஸ்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது லோ பிரஷர், லோ டெம்பரேச்சர் உள்ள இடங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். பொதுவா ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியா இருக்கணும் டெம்பரேச்சர். கொஞ்சம் பிரஷர் ஏறினாலோ டெம்பரேச்சர் கூடினாலோ இது தாங்காது. சீக்கிரமா டீக்ரேட் ஆயிடும், இல்லைன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலயும் டைப்ஸ் இருக்கா? இல்ல எல்லாமே ஒரே மாதிரி தானா? இல்ல. இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு. யூஸ் பண்ற ரப்பர் மெட்டீரியலை பொறுத்து மாறும். நைட்ரைல், அதாவது பூனா N, அப்புறம் நியோப்ரீன், EPDM, விட்டான்னு பல வகை இருக்கு. ஒவ்வொரு ரப்பருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. உதாரணமா நைட்ரைல் ஆயிலுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். EPDM வெதர் ரெசிஸ்டன்ஸ், வெயில் மழைக்கு நல்லது. விட்டான் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரும் சில கெமிக்கல்ஸும் கூட தாங்கும். அங்க என்ன ஃப்ளூயிட் போகுது, டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்து கரெக்டான ரப்பர் டைப்பை செலக்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி பிரஷர் குக்கர்ல இருக்கலாம், இல்ல பெரிய ஸ்டோரேஜ் டேங்கோட மேன்ஹோல் டோர்ல பார்க்கலாம். சில HVAC ஏர் கண்டிஷனிங் பைப்லைன்லயும் இந்த மாதிரி ரப்பர் கேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது விலை கம்மி, ஈஸியா கிடைக்கும், மாற்றதும் ஈஸி. ஆனா லிமிட்டேஷன்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சூப்பர். இப்போ அடுத்தது PTFE கேஸ்கெட். இதுக்கு டெஃப்லான் கேஸ்கெட்னு இன்னொரு பேரும் இருக்கே. நம்ம வீட்ல யூஸ் பண்ற நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி அந்த டெஃப்லான் கோட்டிங் மாதிரி இதுவும் நான்ஸ்டிக் தன்மையும் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸும் உள்ளதா? எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றது 100% கரெக்ட். PTFEங்கிறது பாலி டெட்ராஃப்ளூரோஎத்திலீன். இது ஒரு ஃப்ளூரோபாலிமர் வகை பிளாஸ்டிக். இதோட மிகப்பெரிய பலமே நீங்க கேட்ட மாதிரி அதோட கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தான். அபாரமா இருக்கும். இது கிட்டத்தட்ட எல்லா விதமான கடுமையான கெமிக்கல்ஸ், ஆசிட்ஸ், ஆல்கலிஸ், சால்வெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் தாங்கும். கரையாது, வீணாகாது. அதனால கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இதோட சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்லிப்பரி, நான்ஸ்டிக். இதனால பொருட்கள் இதோட ஒட்டாது. ஃபிளாஞ்சை பிரிக்கும் போது ஈஸியா வந்துடும். ஃபிளாஞ்ச் சர்ஃபேஸும் டேமேஜ் ஆகாது. இது ஓரளவுக்கு ஹாட் சர்வீஸ், கோல்ட் சர்வீஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். சுமார் 260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோட சீலிங் நல்லா இருக்கும். கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கு இதான் கிங் மாதிரி. அப்போ கெமிக்கல் பிளான்ட்ஸ்ல இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குமே. இதுல ஏதாவது டிராபேக் இருக்கா? ஆமா. கெமிக்கல் பிளான்ட்ஸ்ல கரோசிவ் ஃப்ளூயிட்ஸ் போற பைப்லைன்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஆனா இதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. PTFE கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல். அதனால அதிக அழுத்தத்துல இது க்ரீப் ஆகும். அதாவது மெதுவா டீஃபார்ம் ஆகி அதோட சீலிங் பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. இதனால ரொம்ப ஹை பிரஷர் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது தனியா போட்டா சரியா வராது. சில சமயம் இத மத்த மெட்டீரியல்ஸ் கூட சேர்த்து ஃபில்டு PTFE மாதிரி இல்லைன்னா வேற கேஸ்கெட் டைப்ல, உதாரணமா
உதாரணமா ஸ்பைரல் வவுண்ட் கேஸ்கெட்ல ஃபில்லரா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதோட கெமிக்கல் இனர்ட்னஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அருமை. கடைசியா கிராஃபைட் கேஸ்கெட் பத்தி சொல்லுங்க. கிராஃபைட்னாலே நமக்கு பென்சில் தான் ஞாபகம் வரும். அது எப்படி கேஸ்கெட்டா யூஸ் ஆகுது? அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா? நல்ல கேள்வி. பென்சில்ல இருக்கிற கிராஃபைட்டும் இதுவோ பேசிக்கா ஒண்ணுதான், கார்பன் தான். ஆனா இது இண்டஸ்ட்ரியல் கிரேட் கிராஃபைட் ஷீட் அல்லது பேக்கிங். இதுல ஆஸ்பெஸ்டோஸ் மாதிரி வேற எந்த ஃபைபரும் கலக்காம பியூர் கிராஃபைட்டே கம்ப்ரஸ் பண்ணி செய்வாங்க. இதோட மிக முக்கியமான குணம் என்னன்னா, இது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் தாங்கும். ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம் லைன்ஸ், தெர்மல் ஆயில் சிஸ்டம்ஸ், ஹாட் கேஸ் லைன்ஸ் மாதிரி இடங்கள்ல சுமார் 500 டிகிரி செல்சியஸ் இல்ல சில சமயம் அதுக்கு மேலேயும் கூட இதை பயன்படுத்துவாங்க. அதே சமயம் கிராஃபைட் ரொம்ப சாஃப்டாகவும் கம்ப்ரெசபிள் ஆகவும், அதாவது அழுந்தும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். இதனால ஃபிளான் சர்ஃபேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன கீறல், இம்பர்ஃபெக்ஷனை கூட இது ஈஸியா ஃபில் பண்ணி ஒரு நல்ல லீக் ப்ரூஃப் சீல் கொடுக்கும். இது தனி கேஸ்கெட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல வேற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா கிராஃபைட் சாஃப்ட்னு சொன்னீங்க. இது தனி ஷீட் கேஸ்கெட்டாகவும் கிடைக்கும். வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கிராஃபைட் கொஞ்சம் பிரிட்டில் ஆகவும் ஹேங்கிள் பண்ணும்போது உடையிற மாதிரி இருக்கலாம். அதனால பெரும்பாலும் இத மத்த கேஸ்கெட் வடைகளோட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமா நம்ம முன்னாடி பார்த்த ஸ்பைரல் வவுண்ட் கேஸ்கெட்ல உள்ள ஃபில்லர் மெட்டீரியலாக கிராஃபைட்டை தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்பைரல் வவுண்ட் கேஸ்கெட் அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் தாங்குது. சில சமயம் கிராஃபைட் ஷீட்டுக்கு நடுவுல ஒரு மெல்லிய மெட்டல் ஷீட், உதாரணமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. டான்ஜ்டு கிராஃபைட் கேஸ்கெட் மாதிரி. அது அதோட ஸ்ட்ரென்த்தையும் ஹேண்ட்லிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். சிம்பிளா சொன்னா, ஹை டெம்பரேச்சர் சீலிங் எங்க தேவையோ அங்க கிராஃபைட் ஒரு முக்கியமான மெட்டீரியல். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன புரியுது? நாம பார்த்த இந்த 6 கேஸ்கெட் வகைகளையும் சட்டுன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டா நீங்க ஃபீல்டுல டிசிஷன் எடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ் மாதிரி ஒரு குயிக் கம்பேரிசன் பண்ணலாமா? நிச்சயமா. இது ஒரு நல்ல ரீகேப்பாவும் இருக்கும். பாருங்க, முதல்ல CAFCNF கேஸ்கெட். இது லோல இருந்து மிட் பிரஷர். டெம்பரேச்சர் சுமார் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். மெயினா வாட்டர், ஏர், லோ பிரஷர் ஸ்டீம், ஆயில் மாதிரி யூட்டிலிட்டி லைன்ஸ்க்கு. காஸ்ட் எஃபெக்டிவ். அடுத்து ஸ்பைரல் வவுண்ட் கேஸ்கெட். இது ஹை பிரஷர், டெம்பரேச்சர் சுமார் 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், வெசல்ஸ், ரியாக்டர்ஸ் மாதிரி ப்ராசஸ் எக்விப்மெண்ட்டுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட். ஷட் டவுன்ல இது ரொம்ப முக்கியம், ரிலையபிள். மூணாவது RTJ கேஸ்கெட். இது வெரி ஹை பிரஷர், டெம்பரேச்சர் 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட தாங்கும். கிரிட்டிக்கல் ஃபிளாஞ்சஸ், ஹை பிரஷர் கேஸ் சர்வீஸ், வெல் ஹெட்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான ஹை சேஃப்டி தேவைப்படுற இடங்களுக்கு இது கட்டாயம். இதுக்கு ஸ்பெஷல் RTJ ஃபிளாஞ்ச் வேணும். நாலாவது ரப்பர் கேஸ்கெட். இது லோ பிரஷர், டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கும் கம்மியா இருக்கணும். ஏர், வாட்டர், நான் கரோசிவ் யூட்டிலிட்டி லைன்ஸ் மாதிரி சிம்பிள் லோ ரிஸ்க் சர்வீஸ்க்கு இது ஓகே. மெட்டீரியல் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஐந்தாவது PTFE பெஃப்லான் கேஸ்கெட். இது மீடியம் பிரஷர் வரைக்கும் ஓகே. டெம்பரேச்சர் சுமார் 260 டிகிரி செல்சியஸ் வரை. இதோட ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ், ஆசிட், கெமிக்கல் சர்வீஸ்க்கு இதுதான் பெஸ்ட். ஆனா க்ரீப் ஆகும். கடைசியா கிராஃபைட் ஷீட் கேஸ்கெட். இதுவும் ஹை பிரஷர் தாங்கும். டெம்பரேச்சர் 500 டிகிரி செல்சியஸ் இல்ல அதுக்கு மேலேயும் போகலாம். ஆக்சிடைசிங் அட்மாஸ்பியர் இல்லாட்டி ஸ்டீம், தெர்மல் ஆயில் மாதிரி ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது சூப்பர். பெரும்பாலும் ஃபில்லராகவும் ரீஇன்ஃபோர்ஸ்டாகவும் யூஸ் ஆகும். இந்த கம்பேரிசன் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க சைட்ல வேலை செய்யும்போது ஒரு ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட்டை பார்த்தா அங்க என்ன சர்வீஸ் போகுது, பிரஷர், டெம்பரேச்சர் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த 6 வகைகள்ல எது சரியா இருக்குன்னு உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கேஸ்கெட்டுக்கும் அதோட இடம், அதோட லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை தப்பான கேஸ்கெட்டை மாட்டிட்டா என்ன ஆகும்? இதை சும்மா எடுத்துக்கவே முடியாது. ஒரு சின்ன லீக் தானேன்னு விட்டா அது ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ல பெரிய டிலேவை உண்டாக்கும். ஏன்னா திரும்பவும் அந்த லைனை ஐசோலேட் பண்ணணும், டீப்ரெஷரைஸ் பண்ணணும், கேஸ்கெட்டை மாற்றணும், திரும்ப ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும். இது டைம் வேஸ்ட், ப்ரொடக்ஷன் லாஸ். சில சமயங்களில் அந்த லீக் ஒரு பெரிய விபத்தில் கூட முடியலாம். யோசிச்சு பாருங்க, லீக் ஆகிறது வெறும் தண்ணியா இருக்கலாம், இல்லைன்னா எரியக்கூடிய ஹைட்ரோ கார்பனாகவோ, பாய்சன் கெமிக்கலாகவோ, இல்லை ஹை ப்ரெஷர் ஸ்டீமாகவோ இருக்கலாம். அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நிச்சயமா. அதனால தான் நீங்க ஒரு ஃபிட்டராகவோ, டெக்னீஷியனாகவோ, இல்ல சூப்பர்வைசராகவோ வேலை செய்யும்போது கேஸ்கெட் பத்தின கரெக்டான நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீங்க எந்த சர்வீஸ்க்கு வேலை செய்றீங்க, அங்க பிரஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, அதுக்கு எந்த கேஸ்கெட் டைப் செட் ஆகும், அதோட ரேட்டிங் என்ன, அதை எப்படி ஃபிளாஞ்சில் கரெக்டாக அலைன் பண்ணி போல்ட்டை சரியான டார்க் கொடுத்து டைட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்க சேஃப்டிக்கும் மற்றவங்க சேஃப்டிக்கும் வேலையோட எஃபிஷியன்சிக்கும் ப்ராஜெக்டோட சக்சஸ்க்கும் ரொம்ப பேசிக். சின்ன பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் கேஸ்கெட் ஒரு கிரிட்டிக்கல் காம்போனன்ட். சூப்பர். இப்போ நீங்க ஆயில் அண்ட் கேஸ் ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ற 6 முக்கியமான கேஸ்கெட் வகைகளை பத்தி ஒரு நல்ல டீப்பான புரிதலுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புறோம். இனிமே CAF கேஸ்கெட்டை எங்க பார்க்கலாம், ஒரு ஹை பிரஷர் ரியாக்டருக்கு எந்த கேஸ்கெட் பெஸ்ட், ஒரு ஆசிட் லைனுக்கு எந்த கேஸ்கெட் தேவைப்படும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. சரி, இந்த கேஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லபடியா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆனா கொஞ்ச நாள் போன பிறகு யூஸ் பண்ண இது எப்படி தேய்மானம் அடையும், எப்படி டீக்ரேட் ஆகும்? உதாரணமா ரொம்ப நாள் ஹை டெம்பரேச்சர்ல இருந்தா, இல்ல உள்ள போற கெமிக்கலோட ரியாக்ஷன்னால, இல்ல ஃபிளாஞ்சோட மூவ்மெண்ட்னால அதோட சீலிங் தன்மை குறையுமா? அப்படி குறைஞ்சா அது லீக் ஆகுறதுக்கு முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஏதாவது மானிட்டரிங் டெக்னிக்ஸ் இருக்கா, இல்ல இதோட ப்ரிவென்ஷன் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் எப்படி முடிவு பண்றாங்க? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களோட கேஸ்கெட் நாலேஜை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகும், சேஃப்டில ப்ரோஆக்டிவா இருக்க ஹெல்ப் பண்ணும். அருமையான பாயிண்ட். அடுத்த தடவை நீங்க சைட்ல ஒரு ஃபிளாஞ்ச் கனெக்ஷனை பார்க்கும்போது அதுல இருக்கிற காஸ்கெட்டை சும்மா பார்க்காம அது என்ன வகை, ஏன் அதை பயன்படுத்தியிருக்காங்க, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகும். Every symbol, line, and equipment is explained using real site photographs and shutdown case studies, so you can clearly understand how the industry actually operates. Descriptionல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம FM Institute team உங்க complete learning journey-க்கு step by step guidance provide பண்ணுவாங்க. All the course materials and lessons are available on a FM Institute app. So form fill பண்ணிட்டு app download பண்ணுங்க. உங்க learning journey-யை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.